அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எக்ஸசைஸ் கொஸ்டின் 11.2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சிசிஎம் மெட்டல் ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க 2.14. அதோட யூனிட் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட். அதுக்கப்புறம் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த ஃப்ரீக்வன்சி 6.6 into 10^14 ஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா இன்ஸ்டன்ட் த மெட்டல் சர்ஃபேஸ் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் அக்கர்ஸ். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வரதுனால ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வருது. அப்படி வரும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும் இமிடியேட் போட்ட எலக்ட்ரான்ஸுக்கு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அந்த ப்ராசஸில். தேர்ட் ஒன் ஒவ்வொரு எலக்ட்ரானும் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஸோ கிவன் ஒர்க் ஃபங்க்ஷன் W ஆர் W0 அப்படின்னு என்ன வரும் 2.14 எலக்ட்ரான் வோல்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃப்ரீக்வன்சி தான். இது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எல்லாம் கிடையாது. ஸோ V is equal to 6 into 10^14 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் Vs ஆர் V0 அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மூணு தான் அவங்க கேட்குறாங்க. ரெண்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்யூஷனுக்கு போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அவங்க இப்போ எடுத்திருக்கிற கொஸ்டின் பேஸ் பண்ணி கைனடிக் எனர்ஜி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் ஐன்ஸ்டீன் எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அவர் கொடுத்துருக்கிறாரு எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். இதுல இருந்து நம்ம கைனடிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். இதில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எனர்ஜி நமக்கு ஃபார்முலா தெரியும், சரிங்களா? ஸோ எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா H into V பிளாங்க் கான்ஸ்டன்ட் into frequency அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ ஜூல்ல கிடைக்கும். ஓகேங்களா, 6.63 into 10^-34 ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் அப்படின்னா 6 into 10^14 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் இந்த வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஆன்சர்ல கிடைக்கும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக ஈஸியாக சொல்லிடலாம், சரிங்களா? ஜூலில் தான் கிடைக்கும். அப்போ -20 ஜூல் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணோம் இதை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும். அப்போ தான் அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் எலக்ட்ரான் வோல்ட்டில் சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ எனர்ஜின்னு எலக்ட்ரான் வோல்ட் அதாவது ஜூல் டு எலக்ட்ரான் வோல்ட் மாற்றணும் அப்படின்னா divided by E value பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கிடைச்சிடும். அப்போ 6.63 into 10^-20 divided by 1.6 into 10^-19 பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். சரி வாங்க நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா 6 வந்துட்டேன். ஸோ இப்போ நான் வர கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனர்ஜி வேல்யூ அப்படி எழுதுறேன் 6.63 into 10^-20 into 6 divided by 1.6 into 10^-19 minus of work function 2.14 electron volt. என்ன பண்றேன் அப்படின்னா கேன்சல் பண்றேன் 2 டேபிளால எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ 3 ஆல என்ன பண்றேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்றேன் 9 18 6 into 3 18 plus 18 19 into 10 power இங்க -20 இருக்கு, ஓகேங்களா? மறுபடியும் கொண்டு வரோம் ப்ளஸ் 19 ஆயிரும், இவன் மேலே கொண்டு போகிறோம் டிவைட் பை பார்த்தோம் அப்படின்னா 0.8 இருக்கும். ஸோ இந்த டேர்ம் மைனஸ் வித் 2.14 அப்படிங்கிற டேர்ம் கொண்டு வரேன். இப்போ என்ன பண்ணுறேன் -20 ப்ளஸ் 19 -1 ஆயிரும். அப்போ பண்ணோம் அப்படின்னா 1.89 டிவைட் பை 0.8ன்னு இருக்கும். இது என்ன பண்ணுறேன் 2.14 நான் லாக் வச்சு தான் போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலேயும் 10ஆல கீழேயும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு ஈஸியாக லாக் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா 19.89 0.8 -2.14 கிடைக்கும். இதை பார்த்துக்கலாம், இதை தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ லாக் ஆஃப் 19.89 ஸோ 2 டிஜிட் இருக்கு. ஸோ 1 இப்போ 19ல் 8 பார்க்கணும் ப்ளஸ் அதோடைய மீன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி மீன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும், சரிங்களா? இப்போ 19ல் 89 பார்த்தோம் அப்படின்னா 1 பாயிண்ட் எனக்கு ஆன்சர் வந்ததுன்னா 2967 வரும். ப்ளஸ் மீன் டிஃப்ரென்ஸ் 20ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2987 அப்படின்ற டேர்ம்ஸ் வரும். இப்போ நான் சாரி 2 8 வரும் 0.8 வராது.
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா log 8 பார்க்குறேன், ஒரே ஒரு டிஜிட் இருக்குது 0. இப்போ 80ல் 0 பார்க்குறேன். 80ல் 0 பார்த்தோம் அப்படின்னா 9031 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதால என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 6 5 9 ஸோ 12 9 போச்சு அப்படின்னா 3. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஆன்டிலாக் பார்க்க போகிறேன். ஸோ ஆன்டிலாக் ஆஃப் 0.3956 39ல் 5 பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 2483 வருது. மீன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 வருது. இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 2486 கிடைக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 2486 ஒரு டெசிமல் வச்சிடலாம் இன்ட்டு 10⁻0. இங்கே என்ன டெசிமல் இருக்கோ அதை அப்படியே வந்து 10 பவரில் எடுத்துக்கணும். அப்போ எனக்கு ஆன்சர் என்னதுன்னா 2.486 கிடைக்குது. அப்போ இங்கே 2.486 மைனஸ் 2.14 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கிறது. இப்போ இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 6 இந்த டிஜிட்டலில் 6 எடுத்துக்கலாம். 8ல் 4 போச்சுன்னா 4, 4ல் 1 போச்சுன்னா 3, 2 போச்சுன்னா 0. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கைனடிக் எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா 0.346 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ற டெர்ம்ஸ் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிங்கிற சாய்ஸுக்கு வரோம். ஸோ அங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கைனடிக் எனர்ஜி வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் EV0 இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி மேக்ஸ். இப்போ V0 மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை E. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 0.346 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை E கேன்சல் ஆச்சு அப்படின்னா 0.346 வோல்ட். இதுதான் வந்துட்டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுடைய வேல்யூ. சரிங்களா? தேர்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் போட்ட எலக்ட்ரான் கேட்குறாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ தெரியும் 0.346 எலக்ட்ரான் வோல்ட். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடு தான் கேட்குறாங்க. அப்போ mv², 0.346 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நமக்கு வந்து வெலாசிட்டி வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நார்மல் மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜூலில் மாற்றணும். ஸோ எலக்ட்ரான் வோல்ட் டு ஜூல் அப்படின்னா அங்கே டிவைட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 1.6 × 10⁻−19 என்ன பண்ணணும். அப்போ நம்ம V² என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 அங்கே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 × 0.346 இந்த E வேல்யூ மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1.6 × 10⁻−19 எடுத்துருக்கிறேன். டிவைடட் பை இந்த மாஸ் வந்து கீழே கொண்டு வரேன். ஸோ இங்கே வந்து மாஸ் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷனில் நம்ம வந்துட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்துக்கணும். ஸோ பண்ணால் மட்டும்தான் வரும். அப்போ Vங்கிறது என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 2 × 0.346 into 1.6 × 10⁻−19. ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தோம் அப்படின்னா 9.1 × 10⁻31 kg. இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரூட் 2 × 0.346 into 1.6 divided by 9.1 into 10⁻−19 plus 31 அப்படின்ற டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம -19 31 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 அப்படின்ற சான்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 × இந்த ரெண்டையும் பண்ணும்போது 12ன்னு கிடைக்கும். இந்த 12 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 தனியாக 2 தனியாக 1 தனியாக பிரிக்கிறேன். அப்போ வந்து 9 ஆயிரும். 9 + 10 12 ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த 2 வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் 34.6 ஆயிரும். அப்புறம் 10 வந்து என்ன பண்ண போகிறேன் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1.6 ஆயிரும் டிவைடட் பை 9.1 இன்ட்டு 10 பவர் 3 போயிடுச்சுன்னா என்ன ஆகும் 12 - 3 9 ஆயிரும். இதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாக் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாக் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லாக் ஆஃப் 2 இப்போ 0 டிஜிட். அப்போ 20ல் 0 பார்க்கணும். சரிங்களா? இப்போ 20ல் 0 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 3010. அடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 34.6ல் பார்க்குறோம். 34ல் 6 நம்ம 2 டிஜிட்னால 1. 34ல் 6 பார்த்தோம் அப்படின்னா 5315 இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1.6. ஓகேங்களா?
ஸோ இதே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 16 மாற்றி பண்ணிக்கிறோம். 1.6 16 மாற்றிருக்கிறோம். சரிங்களா? நான் இங்கே வந்து 10 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ 3 டிஜிட் இங்கே 100 இங்கே 10 இப்போ 3 டிஜிட் போனதுக்கப்புறம் தான் 9. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 16 இருக்கும். அப்போ 2 டிஜிட்னா 1. இப்போ 16ல் 0 பார்க்கணும். 16ல் 0 பார்த்தோன்னா 241. அப்புறம் 10 பவர் 9 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 9 தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 6 6 3 7 3 10 பேலன்ஸ் 1 3 3 9 12. சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்த வேல்யூக்கு 9.1ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ பண்ணால் என்ன கிடைக்கும்? 9.91 நம்ம வந்து 0 பார்க்கணும். 0 பார்த்தோம் அப்படின்னா ஒரே டிஜிட் இருக்குது. 91ல் 0 பார்த்தோம் அப்படின்னா 9590. இது ரெண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 6 16ல் 9 போச்சுன்னா 7, 12ல் 5 போச்சுன்னா 7, 9 போச்சுன்னா 0, இங்கே என்ன இருக்கும்? 11 இருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரூட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அகைன் 1/2 11.0776 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்டி லாக் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் 1 0.5. ஸோ 3 6 பேலன்ஸ் 1 8 2 16 பேலன்ஸ் 1 8. இந்த வேல்யூக்கு நம்ம ஆன்டி லாக் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இங்கே 5 இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ நான் 0.53ல் 8 பார்க்கணும். சரிங்களா? 0.53ல் 8 பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 3451 கிடைக்குது. மீன் டிஃபரன்ஸ் வந்து 8 பார்த்தோம் அப்படின்னா மீன் டிஃபரன்ஸ் அதுலேயே 8 பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 6 கிடைக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்? 3457 எழுதிக்கிறேன். இதை அப்படியே எழுதிக்கிறேன். 3457 எழுதுறதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? இமீடியட்டாக ஆஃப்டர் டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிடறேன். சரிங்களா? ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து வெலாசிட்டி என்ன கிடைக்குது அப்படின்னா 34 இங்கே தான் வெலாசிட்டி 3457 into 10 power 5 மீட்டர் பர் செகண்ட். இதே நம்ம கிலோமீட்டரை மாற்றணும் அப்படின்னா இது என்ன பண்ணலாம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வெலாசிட்டி என்ன வரும்? 3457 into 10 power 3 இருக்கும். அப்போ கிலோமீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுதாங்க சொல்யூஷன். சரிங்களா? ஸோ லாக் வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நன்றி.